மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். ஏமா இந்த நோட்டீஸ் என்ன தெரியுமா? நோட்டீஸ் என்ன தெரியுமா? கர்நாடகாவில் மேகதாது அணைன்னு கட்ட போறாங்க மேல. அது கட்டிட்டா நம்ம டேம்ல தண்ணி வராது. நம்ம டேம்ல தண்ணி வரலன்னா நமக்கு குடிநீர் பிரச்சனை இருக்கும், சாப்பாடு பிரச்சனை. இங்க மட்டும் இல்ல, நம்ம மேட்டூர்ல மட்டும் இல்ல, எங்க நமக்கு சாப்பாடு எங்க, சோறு எங்க இருந்து வருது? சோறு எங்க இருந்து வருது? ஆமா, நம்ம காவிரி டெல்டால இருந்து வருது. எல்லாம் விவசாய நிலத்துக்கு தண்ணி இருக்காது. அப்புறமா இதெல்லாம் கடையெல்லாம் போட முடியாது, எல்லாம் போயிடும். அதனால சொல்லு, வேற பசங்க இருக்காங்களா? இதெல்லாம் சொல்லி கொடுத்து படிச்சு உனக்கு விளக்கம் சொல்லு. சரி, வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சரிம்மா. எல்லாத்துக்கும் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. இன்னும் நோட்டீஸ் கொடுப்பா, இன்னும் கொஞ்சம் கொடுப்பா அவர்கிட்ட, இன்னும் கொஞ்சம் கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மேகதாது கட்டக்கூடாது கர்நாடகாவில். வணக்கம். வணக்கம்மா. நீங்க கர்நாடகாவில் காவிரி குறுக்க டேம் கட்டிட்டாங்கன்னா நமக்கு குடிக்கிறது தண்ணி கிடைக்காது. விவசாயம் குடிக்கிறது காலகாலமா இந்த டேம்ல தண்ணி இருக்குது. இப்ப இன்னைக்கு பார்த்தா ஜூலை 2ஆம் தேதி எவ்வளவு தண்ணி, 16 கண் பாலத்தை தண்ணி போயிருக்கணும் வெளியில. ஆனா இன்னைக்கு குடிக்கிறதும் தண்ணி கிடையாது. அதனால அங்க டேம் கர்நாடகா கட்டக்கூடாது கர்நாடகாவில். அதுக்குதான் நான் இப்ப நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். உன் பேர பசங்க எல்லாம் கொடுத்துட்டு ஷேர் பண்ண சொல்லுங்க. சரிங்க. இது என்னன்னா, கர்நாடகாவில் காவிரி குறுக்க ஒரு மேகதாது அணை டேம் கட்டணும்னு திட்டமிட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில். அதை கட்டிட்டாங்கன்னா மேட்டூர் டேமுக்கு தண்ணி வராது, நமக்கு குடிக்கிறதுக்கும் தண்ணி கிடைக்காது. விவசாயம் மேட்டூர் டேம் தான் நம்பிதான் தமிழ்நாடு இருக்கு, காவிரி நம்பிதான் தமிழ்நாடு இருக்கு. அது இருந்தா சாப்பாடுக்கு நம்ம வழி இருக்காது, குடிக்கிற தண்ணி பிரச்சனை வரும், அப்புறம் நமக்குள்ள பிரச்சனை எல்லாம் வரும். அதனால இங்க டேம் மேட்டூர் கர்நாடகாவில் மேகதாது டேம் கட்டக்கூடாதுன்னு நான் எல்லாம் நடைபயணம் மேற்கொண்டிருக்கேன். எல்லாம் உங்க பேர பசங்க எல்லாத்தையும் கொடுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க. சரிங்க.